இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 19th மே ஆரம்பிச்சிருச்சு. 10 டேஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 8 ஜூன் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடியுது. இன்னும் ஒரு 10 டேஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எல்லோரும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா டென்டேட்டிவ்லி இந்த மந்த் ஆஃப் ஜூலை 2026 ஜூலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்படின்னு. The process of registration is complete only when fee is deposited with the bank through online mode. ஃபீ எப்போ பே பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Candidates are requested to ensure they fulfill eligibility criteria for engagement. அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க சொல்கிறாங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற எலிஜிபிலிட்டி. இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியனாக இருக்கணும், அது ஒரு மேஜர் க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஆஸ் ஆன் 1/4/2026 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 20லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் எப்படின்னா பிளைண்ட், லோ விஷன், இந்த மாதிரியான ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஒன் ஆர்ம், போத் ஆர்ம்ஸ், அந்த மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி எந்த டிகிரி படித்தா இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 1/4/2026 முன்னாடி நீங்கள் முடிச்சிருக்கணும் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். 1 இயருக்கு இவங்களோட ட்ரைனிங் இருக்கும். ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா the apprentices are eligible for stipend of rupees 15,000 per month for engagement period of 1 year. The apprentices are not eligible for any other allowances or benefits. இந்த 15,000 தாண்டி நீங்கள் எந்த அலவன்ஸும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அக்காமடேஷன் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் would be based on the basis of ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கணும் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் 2 டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டில். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்கிங் எக்ஸாம்ஸோட சிலபஸ் மாதிரி தான். ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈச் 1 மார்க் 25 மார்க்ஸ் அதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதுவும் 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸ் ஈச் 1. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடும் 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸ். டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு இவங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு செக்ஷனுக்கும் 15 மினிட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர், இந்த டிஸ்ட்ரிக்ஸில் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஷால் பி என்டர்டைன்ட். ஸோ மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜில் அந்த லோக்கல் லாங்குவேஜ் சில பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும், சில பேர் எழுதாத மாதிரி இருக்கும். அது எழுதாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ரொடியூஸ் 10th or 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் evidencing have studied the specified opted local language will not be required to undergo the language test. அப்படின்னா 10th or 12th நீங்கள் இப்போ தமிழ்நாடுனா தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க 10th or 12th அப்படின்னா நீங்கள் அந்த லோக்கல் டெஸ்ட்
எழுத தேவையில்ல, அந்த ரிட்டன் டெஸ்ட் தேவையில்ல. ஒன்லி நீங்கள் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுன்ற அந்த 4 செக்ஷன் கொடுத்துருந்தாங்கள்ல, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதினா போதும். டெஸ்ட் ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன், வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஃப் போஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன், குவாலிஃபையிங் இன் டெஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஆப்டட் லோக்கல் லாங்குவேஜ் வேர் அப்ளிகபிள் ஆஸ் டீட்டெயில்ட் அபவ். அடுத்து வெயிட் லிஸ்ட். Wait list will be maintained for 1 year from the date of result of engagement of apprentice or next engagement exercise. இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க் செக்யூர் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களால் இந்த வருஷம் அப்ரெண்டிஸ்குள்ளே போக முடியலன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஜாயினிங் சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ், அவங்கள ஏர்லியராக ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ், ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 300 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் எந்த ரெசல்யூஷனில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டரில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அதோட டைமென்ஷன்ஸ் அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாங்க் இங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு சிக்னேச்சரோட சைஸும் பார்த்தீங்கன்னா 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனோட சைஸும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒன்று நீங்கள் அனுப்பணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 கேபியாக இருக்கணும். அதில் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கல இந்த கொட்டேஷன் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கோட் முடிகிற வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ உங்கள் பேர் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as when required. The signature, photograph and left thumb impression is of mine. இந்த டிக்ளரேஷன் எழுதி இது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 கேபியாக இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாம். இதெல்லாம் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்கேனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரொசீஜர் ஃபார் அப்லோடிங், வெப்சைட்டில் எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறது நல்லது. ஃபீ பார்த்திங்கன்னா 300 முன்னாடியே அதில் சொல்லியிருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.